Hey guys, welcome to my channel. I am Adingi. So இன்னைக்கு வந்து இந்த everyday makeup look create பண்ணிருக்கேன், which is going to be really comfortable, appropriate for everyday wear. So if you guys are interested, please keep on watching. But before that, please subscribe to my channel. That will help me a lot. And now let's get into the video. வந்து பேஸ்கின் இப்போ நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்கின் ப்ரெப் பண்ண போறோம். ஸ்கின் ப்ரெப் வந்து ரொம்ப ரொம்ப லெஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் தின் லேயர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இந்த ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க, விச் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யோர் மேக்கப் லாங் லாஸ்ட். அண்ட் ஒரு ஸ்மூத் மேக்கப் அப்ளிகேஷனுக்கு வந்து ஸ்கின் பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாய்ஸ்சரைசருக்கு வந்து நான் வந்து டாட்னிக்கியோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப மினிமல் அமௌண்ட் ஆஃப் மாய்ஸ்சரைசர் தான் எடுப்பேன். இவ்வளோதான் எடுப்பேன். கொஞ்சோண்டு எடுத்து அதை நீங்கள் என்டையர் ஃபேஸில் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ வந்து ஃபேஸ் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணியாச்சு. ஸோ யா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு சில ஏரியாஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகுற மாதிரி இருக்கும். அந்த ஏரியாஸ் வந்து எனக்கு வந்து அண்டர் ஐ ஏரியா. ஸோ அண்டர் ஐ க்ரீம் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால வந்து என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் எடுத்து இந்த மாதிரி அண்டர் ஐல கொஞ்சம் வச்சுட்டேன். ஸோ வச்சுட்டு அதே வந்து நான் கொஞ்சம் நிறைய போட்டுட்டேன். கொஞ்சம் வந்து இது அப்படியே வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அண்டர் ஐஸில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சரைசர் போட்டு லைட்டாக பேக் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ண போகுதுன்னா அந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கணும். வந்து கன்சீலர்ஸ் கரெக்டர்ஸ் அதெல்லாம் போடும்போது அந்த ஏரியா ட்ரையாக இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி அசிங்கமாக செட்டில் தான் ஆகிடும். ஸோ அந்த இந்த ஏரியா வந்து நீங்கள் நல்லா மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், ஐ திங்க் யூ கைஸ் நோ வாட் ஐம் கோயிங் டு சே, சன்ஸ்கிரீன். ஸோ சன்ஸ்கிரீன் வந்து நீங்கள் வெளில போடுறாங்க, சன்ஸ்கிரீன் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஸ்கின் ப்ரெப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து சீரம்ஸ் நீங்கள் வந்து இன்கார்பரேட் பண்ணுறதா இருந்தால் லைட் வெயிட் ஹைட்ரேட்டிங் சீரம்ஸாக இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க. ஹெவி ஆயிலி சீரம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் இன்கார்பரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக மெஸ்அப் பண்ணி விட்டுரும். ஸோ தின் லேயர் ஆஃப் மாய்ஸ்சரைசர் அண்ட் வந்து ஒரு 2 to 3 ஃபிங்கர்ஸ் அளவுக்கு வந்து நீங்கள் சன்ஸ்கிரீன் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 to 2 மினிட் உங்க ஸ்கின் அப்சர்வ் பண்ண வேணும். ஸோ இப்போ வந்து என்னோட ஃபேஸ் வந்து நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. எல்லாமே மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எவ்ரிடே மேக்கப் வரும்போது வெரி சிம்பிள், வெரி லெஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படி தான் வைக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேக்கப் வந்து ஒரு டஸ்கி டீப் ஸ்கின் டோன் இருக்கீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து பிக்மெண்டேஷன் இருக்கும், அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்கும். ஸோ எனக்கு வந்து இங்கே அண்ட்ரை ஏரியா, எனக்கு வந்து இங்கே அண்ட்ரை ஏரியா அண்ட் தென் வாய்ஸ்டி இங்கே தான் வந்து நான் எப்பவுமே வந்து கன்சீல் பண்ணுவேன். கன்சீல் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வெறும் கன்சீலர் எடுத்து நீங்கள் கன்சீல் பண்ணீங்கன்னா கிரே ஆயிடும். நீங்கள் என்னதான் வந்து ஸ்கின் டோன் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ எனக்கு வந்து இங்கே ஒரு ஸ்கின் டோன் கலர் இருக்கும், இங்கே ஒரு ஸ்கின் டோன் இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கன்சீலர் நீங்கள் வாங்கும்போது இப்படி பார்த்து நீங்கள் வாங்குவீங்க, விச் இஸ் ஓகே. அதை வந்து நீங்கள் இங்கே போட்டுறீங்கன்னா வந்து மிஸ்மேட்ச் ஆகி உங்களுக்கு கிரே ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து நம்ம ஆரஞ்ச் கரெக்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து யூஸ் பண்ணுற ஆரஞ்ச் கரெக்டர் வந்து எல்ஏ கேர்ள்ல இருக்கிற இந்த கன்சீலர் தான். ஸோ என்ன பண்ண போறோம்னா இங்க ஒரு டாட், இங்க இங்க இங்க, ஓகே. ஸோ இவங்க 4 டாட்ஸ் தான் வச்சிருக்கேன். அதான் இங்க வந்து இந்த மாதிரி ஒரு 4 பிளேஸ்ல இந்த மாதிரி, ஓகேவா? ஸோ இவ்வளோதான் அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் டக்கு டக்குன்னு பிளெண்ட் பண்ணணும், இல்லை வந்து ட்ரை ஆகிடும் இந்த கன்சீலர் கலர் கரெக்டாக வாட் எவர். எப்பவுமே வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் வந்து டேப் பண்ணி அப்படியே பிளெண்ட் பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்கின்ல. காட் மை லிப் பாம். ஸோ லிப் பாமும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கின் ப்ரெப்லேயே வந்து லிப் பாம் யூஸ் பண்ணிக்கோங்க, நான் மறந்துட்டேன் ஆக்சுவலி. ஸோ இப்போ நீங்கள் வந்து என் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நியூட்ரலைஸ் ஆகிருக்கும். அன்ஈவன் ஸ்கின் டோன் அங்கே இங்கே இருந்ததுலாம் வந்து நியூட்ரலைஸ் ஆகி இந்த ஆரஞ்ச் வந்து ஒரு மாதிரி ஈவன் ஸ்கின் டோன் மாதிரி ஆக்கியிருக்கும். ஸோ ஆரஞ்ச் கரெக்டர் வந்து நீங்கள் வந்து அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்கு, உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு, பிக்மெண்டேஷன் இருக்குன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து யூ கேன் கம்ப்ளீட்லி ஸ்கிப் திஸ் ஸ்டெப். ஸோ யா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபவுண்டேஷன் நான் போக போகிறேன். If you have concealers, you can go for concealer. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து என்னோட எக்ஸாக்ட் ஷேடு. ஸோ இது வந்து ரிமெல் லண்டன் லாஸ்டிங் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன். கன்சீலர்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கு, நீங்கள் உங்களோட ரொம்ப ஃபேவரட் கன்சீலர்ஸ் இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா கன்சீலர்ஸ் வந்து யூஸ்வலி வந்து திக்காக இருக்கும், ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும், ஸோ கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ அதனால வந்து எவ்ரிடே வரும்போது நான் வந்து கன்சீலர்ஸ் ப்ரெஃபர் பண்ண மாட்டேன். ஃபவுண்டேஷன் வந்து நான் கம்மியாக எடுத்து கொஞ்சமாக எடுத்து நான் எங்கெல்லாம் வந்து கன்சீல் பண்ணணும், எங்கெல்லாம் கரெக்டர் போட்டணும் அங்கே மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆரஞ்ச் கரெக்டாக போட்டு ஃபவுண்டேஷன் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஈவன் டோன் ஆயிடுச்சு இந்த ஸ்கின், ஓகேவா? ஸோ இப்போ வந்து ரிமைண்டிங் இருக்கிற அந்த ஃபவுண்டேஷனோட ஸ்பஞ்சில் இருக்கிறத வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா
இங்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இங்கெல்லாம் வந்து சும்மா லைட்டா இப்படி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்கா நீங்க வைக்கணும்னா வந்து பவுடர்ஸ். நான் யூஸ் பண்ண போற ப்ராடக்ட் வந்து Maybelline Fit Me இந்த பவுடர் தான் யூஸ் பண்ண போறேன். இது நான் வந்து ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சு ஆக்சுவலி. ஸோ இவ்வளோ யூஸ் பண்ணிட்டேன். மை ஃபேவரட் பவுடர். ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னா உங்க மேக்கப் வந்து அழகா செட் பண்ணும் அண்ட் லாங் லாஸ்டிங்கா வச்சுக்கும். இப்படி எடுத்துட்டு இங்க வந்து டேப் பண்றேன். இப்படி எதுக்கு டேப் பண்றேன்னா, சப்போஸ் வந்து நீங்க ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி டக்குன்னு பவுடர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ எவ்ரிடே வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி 1 மினிட் 2 மினிட்ஸ் நம்ம விட மாட்டோம் கரெக்டா. ஸோ அப்போ வந்து என்னன்னா ஃபவுண்டேஷன் செட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க அதுக்கு மேலே பவுடர் நீங்க போட்டீங்கன்னா ரெண்டும் மிக்ஸ் ஆகி அகைன் கேக்கி ஆயிடும். ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஸோ அப்போ வந்து பேக் பண்ணீங்கன்னா உங்க ஃபவுண்டேஷன் டிஸ்டர்ப் பண்ணாம அழகா வந்து அது அந்த ஃபவுண்டேஷனை இந்த பவுடர் லாக் பண்ணிடும் பேசிக்கலி. நான் எங்க மோஸ்ட்லி கான்சென்ட்ரேட் பண்றேன்னு பாருங்க. அண்டர் ஐ ஏரியா, வாயை சுத்தி, டி ஜோன். பேசிக்கலி டி ஜோன் இங்கதான் நான் கான்சென்ட்ரேட் பண்றேன். ஏன்னா இதான் வந்து சென்டர்ஸ் ஆஃப் யூர் ஃபேஸ். இங்கதான் வந்து நீங்க மோஸ்ட்லி கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற பவுடர் வந்து இந்த மாதிரி அவுட் ஆஃப் மீட்டர்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் நான் ஒன்னே போடவே இல்லை. அதான் நான் சொல்றேன், எவ்ரிடே மேக்கப் வந்து நீங்க ஃபீச்சர்ஸ் என்ஹான்ஸ் பண்றதா தான் இருக்கும். உங்களுக்கு அன்இவன் ஸ்கின் டோன் இருக்குன்னா அங்கெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு உங்க ஃபீச்சர்ஸ் தான் நீங்க என்ஹான்ஸ் பண்ண போறீங்க உங்களோட எவ்ரிடே மேக்கப்ல. ஓகே, இப்போ ஃபீச்சர்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்றது நான் நெக்ஸ்ட் ஐப்ரோஸ் போய்க்கிறேன். ஐப்ரோஸ்க்கு வந்து நான் இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ அண்ட் ஜெல் ஐலைனர். ஐப்ரோஸ் வந்து உங்களோட நேச்சுரல் ப்ரௌ ஷேப்பே வந்து அவுட்லைன் பண்ணி உள்ள ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஐஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பவுடர் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்க. ஸோ அந்த பவுடர் ப்ரஷ்ஷை எடுத்து லைட்டா பவுடர் எடுத்து இந்த மாதிரி என்னுடைய ஐஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஒரு பாப் ஆஃப் கலர் வேணுன்றதுக்காக நான் லைட்டா இங்க கலர்ஸ் போடுவேன். ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டெய்லி வந்து ஐலைனர் மஸ்காரா விட ஏதாச்சும் லைட்டா ஒரு கலர், ரொம்ப ரொம்ப லைட்டா நேச்சுரலா இருக்கிற மாதிரி கலர்ஸ் ஏதாவது போட்டு பாருங்க. அது நல்லா இருக்கும் உங்களோட ஸ்கின் டோனுக்கு. உங்களுக்கு ஐஷேடோ போடுறதுக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னா கூட உங்களோட ஸ்கின் டோன்ல இருக்கிற ஐஷேடோ ஷேட் எடுத்து நீங்க போட்டு பாருங்க. இட் வில் டெஃபினெட்லி மேக் அ டிஃபரன்ஸ் ஆக்சுவலி. நான் வந்து இந்த மார்ஸோடைய ஃபேண்டசி 15 ஐஷேடோ பேலட் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்றேன்னா என் கையாலே வந்து நான் என்ன பண்றேன்னா அது ஒரு ஆரஞ்சு ஷேட் எடுத்து என்னோட ஐலிட்ல போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஐலைனர் யூஸ் பண்றேன். மேப்லின்ல இருந்து இந்த கொலோசல் கோல்ட் ஐலைனர். இது வந்து ரொம்ப தின் லேயரா நான் போட்டுக்கிறேன். ஒரு குட்டி மினிமல் ஐலைனர் லுக் மாதிரி போட போறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டெப். இது வந்து உங்களோட ஐஸை அப்படியே ஓப்பன் அப் பண்ணி காட்ட போகுது. ஸோ இதுக்கு வந்து நான் இந்த மார்ஸோடைய டபுள் ட்ரபிள் மஸ்காரா யூஸ் பண்றேன். ஸோ இதை வந்து உங்களுக்கு 2 வான் மாதிரி இருக்கும். இது ஸோ வந்து ஸ்டெப் 1 வந்து லென்த் அண்ட் ஸ்டெப் 2 வந்து வால்யூம் அந்த மாதிரி இருக்கும் இந்த மஸ்காரா. ஸோ மஸ்காரா முடிச்சிட்டோன்னே வந்து உங்களுக்கு ஐஸ் வந்து ஒரு மாதிரி ஓப்பன் அப் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ஐ மேக்கப் தான், ஒன்றுமே இல்லை. ஒரு நியூட்ரல் ஐ ஷேடோ, ஐலைனர், மஸ்காரா. ஸோ அவள் தான் வந்து ஐஸ் வச்சுக்க போகிறோம் நம்ம. ஸோ இப்போ வந்து நான் லிப்ஸ்டிக் போக போகிறேன். ஸோ லிப்ஸ்டிக் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு டார்க் ப்ரௌன் லிப்ஸ்டிக் ஃபர்ஸ்ட் என்னோட லிப்ஸ்ல போட்டு தென் அதுக்கு மேலே ஒரு நியூட் ஷேட் போடுவேன். ஸோ இதான் வந்து என்னுடைய ஒரு ஸ்டாண்டர்ட் லிப் காம்போவா இருக்கும். எப்பவுமே ஒரு டார்க் ப்ரௌன் லிப்ஸ்டிக் போட்டுட்டு மேல வந்து ஒரு நியூட் லிப்ஸ்டிக் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுவேன். ஸோ இதான் வந்து என்னோட ஸ்டாண்டர்ட் லிப் காம்போ. ஸோ அதான் நான் பண்ண போறேன். டார்க் ப்ரௌன் லிப்ஸ்டிக் வந்து நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னா லாக்மே ஃபாரெவர் மேட் லிக்விட் லிப் கலர், இந்த ஷேட் ப்ரௌன் எக்ஸ்பிரஸோ. ஸோ நியூட் கலருக்கு வந்து நான் லவ் அர்த்தோட லிக்விட் நியூஸ் லிப்ஸ்டிக் இந்த ஷேட் ஸ்பானிஷ் காஃபி யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னுடைய லிப்ஸ்ல போட்டுக்கிறேன் ஃபுல்லாவே. இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். லிப் லைனர் யூஸ் பண்ணலாம் நான், பட் நான் வந்து இதான் யூஸ் பண்ணுவேன். ஐ டோன்ட் நோ, எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இருக்கும். ஐ டோன்ட் நோ. இப்போ வந்து நியூட் லிப்ஸ்டிக் வச்சு நான் நடுவில் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். லிப்ஸ்டிக் போட்டு கொஞ்சம் இப்போ லைட்டா இருக்கா, இதுல இருந்து உள்ள வந்து மறுபடியும் இந்த ப்ரௌன் லிப்ஸ்டிக் போட போறேன். எனக்கு எந்த லிப்ஸ்டிக் எடுத்தாலும் ப்ரௌன் லிப்ஸ்டிக் மிக்ஸ் பண்ணனா எனக்கு ஒரு ஐ டோன்ட் நோ, எனக்கு அது ப்ரௌன் லிப்ஸ்டிக்
ஃபில் பண்ணாதான் வந்து எனக்கு லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியே இருக்கும். ஸோ நான் திஸ் இஸ் த ஷேட். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற 2 ஸ்டெப் வந்து நீங்கள் ஆப்ஷனல் தான், நீங்கள் பண்ணலாம். ஸோ அது வந்து என்னென்னா கான்டோர் அண்ட் ப்ளஷ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கான்டோர் பண்ண போகிறேன். ஸோ நான் ப்ரான்சருக்கு யூஸ் பண்ணுறது வந்து மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து சூப்பர் ப்ரான்சர் பவுடர் இந்த ஷேட் ஓசஸ். எங்கே அப்ளை பண்ணேன்னா என்னோட சீக் போன்ஸில் தான். எனக்கு வந்து குட்டி ஃபார்ஹெட், ஸோ நான் இங்கே போகவே மாட்டேன். வெறும் வந்து இங்கே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி சிசில்டாக இருக்கும். என்னோட ஜாலைன் வந்து கொஞ்சம் சிசில்டாக இருக்கும். ஸோ எஸ், பிளஷோட ஷேட் வந்து ரிமெல் லண்டன்ல இருந்து மேக்ஸி பிளஷ் இந்த ஷேட் 005. இது வந்து பியூட்டிஃபுல் பிங்கிஷ் பர்பிள் பிளஷ் மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப லைட்டா எடுத்துட்டேன். இங்க இந்த மாதிரி. எஸ், இப்போ அந்த மேக்கப்பை செட் பண்ண போறோம், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே ஃப்ரம் ரெனே, இந்த செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து இந்த ஸ்பஞ்சில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு எக்ஸஸ்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு ரொம்ப லைட்டாக அப்படியே டேப் பண்ணுவேன். அவ்வளோதான், பி டேப் பண்ணிக்கலாம். நான் வந்து க்ளாஸும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். க்ளாஸ், ஐ லவ் க்ளாஸஸ். ஸோ இதுவும் ஆப்ஷனல் தான். இஃப் யூ கைஸ் லவ் க்ளாஸஸ், யூ கைஸ் கேன் யூஸ் இட். ஸோ இந்த மேக்கப் லுக்கில் ஆக்சுவலி நான் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணல. ப்ரைமர் வந்து நான் எவ்ரிடே யூஸ் பண்ண மாட்டேன் ஆக்சுவலி. ஸோ இஃப் யூ கைஸ் வாண்ட் டு இன்க்ளூட் எனி ப்ரைமர் யூஸ் பண்ணுங்க. பட் ப்ரைமரும் வந்து வெரி வெரி லெஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ரைமர் யூஸ் பண்ணுங்க. I hope you guys like this video. So this is my everyday makeup look. So very minimal, very subtle, பியூட்டிஃபுல்லாக இருக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இந்த மேக்கப் லுக் ஒரு 10 minutes கூட ஆகாது பண்ணுறதுக்கு டெய்லி. I hope you guys liked it and let me know in the comments if you guys liked it. Subscribe for more beauty content and I'll see you guys in my next video. Bye, take care.